अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 25ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் திருநாள், உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, அதுலேயும் தசமி திதி வளர்பிறை. நாளைய தினம் நாம் அந்த குரு பயிற்சிக்கான ஆக்சுவலாக வாக்கிய பிரகாரம் குரு பயிற்சி நடக்கிறது. 28ஆம் தேதி காத்தால 7 to 11 வரைக்கும் நம்ம குரு பயிற்சி மகா யாகம் நடத்தின்னு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்து பங்கு பெறணுமோ நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இன்னொரு 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அண்ட் மகர ராசியில் அது மகர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். குரு சுக்ரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமில் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு, தனுர் ராசிக்கு அண்ட் கும்பராசிக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். நகை ஆடம்பரமான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது. துலாத்துக்கும் சரி, ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைம் பீரியட் ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக ஹெல்த் பார்த்துக்க வேண்டியது, நரம்புகள், கண், பற்கள், அந்த இது ஸ்கெட்சு போடுறது, கிளிப்பு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகளும் சற்று பார்த்துட்டா போகிறோம். ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது துலா ராசிக்கு, மிதுன ராசிக்கு, அப்புறம் கும்பராசிக்கு ஏராளமாக இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க போகிறது. இன்றைய நாளுடைய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி, அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சளி தொந்தரவுகள், பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அதே மாதிரி சாப்பிட்ற உணவு நமக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி காட்டுறது, ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாம் தான் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ தாராளமாக அது செட் ஆகும், அமோகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, உணவு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, கண்டிப்பாக இந்த நாள் அபாயங்கள் உண்டு. பெருசாக ஒன்று வேஸ்ட் ஆகும். அதனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா இடத்துலையுமே கோபதாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு, வாக்குவாதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம அது தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்றைய நாள் வந்து கண்ணும் கருத்துமா இருக்கமோ அந்த அளவுக்கு நல்லது. வண்டி வாகனங்கள்ல, பிரயாணங்கள்ல 100% கவனமா போகணும். இன்றைய நாள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ நமக்கு தெரியாத ஒரு தப்பான விஷயம், இல்லைன்னா நம்ம பேர் ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர், இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த
நபர்களுக்கு வினோதமான பேச்சு, வினோதமான எண்ணங்கள், நம்ம ஐடியாஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ, பேச்சில் கவனமா இருக்கீங்களோ, குடும்பத்துல செலவுகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். என்னால எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு பார்த்துக்கங்க. மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லாருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டவர் பிங்க் கலர். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்துக்குரிய நாள். இந்த மாரி நாட்கள்ல பொதுவாகவே நெறைய வெளியூரு, வெளிநாடு, பிரயாணங்கள் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். புதிய விஷயங்கள எடுத்து படிக்கும் பொழுதும், செய்யும் பொழுது சந்தோஷத்த குடுக்கும். வீட்ல பெண்களா நமக்கு ஒரு சில விதங்கள்ல மகிழ்ச்சியும், ஒரு சில விதங்கள்ல செலவுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் பிங்க் கலர். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிற மாரி வரலாம். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரலாம். அன்றைய நாள் அதற்கான விஷயம் வந்து க்ளோஸ் ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே நம்ம மீறி போகாதுங்கிற ஒரு தைரியத்துல நீங்க இருக்கலாம். தப்பே கிடையாது. கலியுக காமதேனு கல்பவருஷ மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுக்கிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அசாதாரணமான திருப்தி, நல்லா தெரிஞ்சே சில தப்புகள நம்ம பண்றது. இந்த மாரிலாம் நடக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. பொறுமையாக இருந்து எந்த விஷயத்தையுமே கையாளும் பொழுது அது பெரிய சக்தியும், ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நம்ம வாங்குன லோனுக்கு நம்ம திருப்பி கட்டும்போது கூட, இது சரியில்ல, அது சரியில்லன்னு குத்தம் ஏதாவது ஒண்ணு இந்த மாரி பண்ணுவாங்க. ஆனா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க விட்டுக் குடுத்து போறீங்களோ, எந்த அளவுக்கு நம்ம வாங்குன பணத்த திருப்பி குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பெட்டர். அவசியம் இல்லாத டென்ஷன், அவசியம் இல்லாத கோவம் இதெல்லாம் தவிர்த்துக்க நல்லது. மெயினா வேலையில பயங்கர அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலுக்கு ஏற்ப ஒரு சக்சஸ் கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். மனசார ஜாலியா வேணா இருக்கலாமே தவிர, அது பொருளாதாரத்தின் ரீதியா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன், கேது சேருவது வீட்ல பெரியவங்கள அல்லது நீங்க பெரியவங்கள ஏதோ ஒரு வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபாரம் நிமித்தமா பிரியிற மாரி இருக்கலாம். அதுவும் மெயினா தாயை இல்லைன்னா இந்த கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா வீட்ல அல்லது சுற்றுப்புறத்துல உங்க உறவினர்கள்ல ஏதாவது ஒரு கெட்ட செய்தி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு தேவைக்கு அதிகமா டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ரொம்ப அதிகமா பிரஷர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறது பெட்டர். நமக்கு தகுந்த மாரி நம்ம அனுசரணையாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொரு நாள் தயவுசெய்து இரவு நேரத்துல பயணத்தை தவிர்ப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்ரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், குடுக்கல் வாங்கல்ல மிகப்பெரிய சிக்கல்கள், சவால்கள், தேவையே இல்லாத பிரச்சனைகள், அவசியம் இல்லாத ஒரு கருத்து, இதெல்லாம் பேசி நமக்கு பிரச்சனை குடுக்குற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். மெயினா எதுவா இருந்தாலும் லிமிட்ல இருக்கிறது நல்லது. ஸோ இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கவனித்துக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு அத்தையோட ஹெல்த், சித்தியோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வயிறு புண்ணாகும், ரணமா இருக்கும். அத நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். மத்தபடி பெரிய பாதிப்புகள் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லனாலும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி நெனச்சுட்டு சண்டை போடுற மாரி இன்றைய நாள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காத்தியாயனி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோணுகம் ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.